பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் ஆய்வில் கொழுமம் சிவன் கோவில் அருகே 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. இக்கல்வெட்டு சோழ மன்னர் 3ஆம் விக்ரம சோழரின் 2ஆம் ஆட்சி காலத்தின் போது பொறிக்கப்பட்டதாக அறிய முடிவதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். இக்கல்வெட்டு மீட்கப்பட்டு சிவன் கோயில் தோப்பு வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மானூர் அருகே இருசக்கர வாகனம் தடுப்பு கம்பி மீது மோதிய விபத்தில் பிறந்த நாளிலேயே கல்லூரி மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த கதிர், இன்பராஜ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் அபிஷேகப்பட்டியில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு சென்றனர். அப்போது மழை பெய்ததால் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற கதிர் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து பாதுகாக்க முயன்றுள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்பு சுவர் மீது மோதியது. இதில் இன்பராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கதிர் பலத்த காயமடைந்தார். கோவை கரும்பு கடை பகுதியில் பால் டேங்கர் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் சாலையில் பால் ஆறு போல் வழிந்து ஓடியது. வடவள்ளி பகுதியில் உள்ள தனியார் பண்ணைக்கு வேனில் பால் கொண்டு செல்லப்பட்டது. வேனை மாணிக்கம் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் கரும்பு கடை அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் மாணிக்கத்திற்கு சிறு காயம் ஏற்பட்ட நிலையில் வேனில் கொண்டுவரப்பட்ட பால் சாலையில் கொட்டி வீணானது. புதுக்கோட்டை மாவட்டம் வீரக்குடி அடுத்த திருப்பூரில் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 700 காளைகள் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டன. 6 சுற்றுகளாக ஒரு சுற்றுக்கு 50 பேர் வீதம் மொத்தம் 300 வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதால் 6 மாசடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜாஃபராபாத் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைக்கு அருகிலேயே கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக அருகே வசிக்கும் குடியிருப்புவாசிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மகன் இறந்து விடுவான் என தெரிவிக்கப்பட்டதால் மனமுடைந்து தாய் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கருங்குளத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு திடீரென வலி ஏற்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை மோசமடைந்து விட்டதையும் சில மணி நேரத்தில் இறந்து விடுவார் என்பதையும் மருத்துவர்கள் கூறினர். இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் பாலகிருஷ்ணனின் தாய் மாரியம்மாள் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சிறிது நேரத்தில் அவரது மகன் பாலகிருஷ்ணனும் உயிரிழந்ததால் குடும்பத்தினர் உடைந்து போயினர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமுனை அருகே குடிபோதையில் பாகன் உறங்கிவிட்ட நிலையில் சாலையோரம் நின்ற யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் அனுபவா என்ற யானையை வளர்த்து வருகிறார். உத்தரங்கோடு பகுதியில் தென்னை ஓலைகளை எடுத்து வருவதற்காக யானையை ராமகிருஷ்ணன் அழைத்துச் சென்ற நிலையில் குடிபோதையில் அவர் யானை மீதே உறங்கிவிட்டார். இதனால் யானை நகராமல் ஒரே இடத்தில் நின்றதால் சாலையை கடக்க பொதுமக்கள் அஞ்சினர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் பாகனிடம் விசாரணை நடத்தி யானையை அழைத்துச் சென்றனர். புதுக்கோட்டையில் இருந்து கொண்டுவரப்பட்ட சாமி சிலைகளை திருப்பத்தூர் அருகே கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடினர். காட்டாம்பூர் கிராமத்தில் உள்ள தர்ம புல்லணி ஐயனார் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி 27 பரிவார தெய்வங்களின் சிலைகள் எடுத்து வரப்பட்டன. காட்டாம்பூரில் வழி நடுகிலும் சாமி சிலைகளுக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர். கோவில் அருகே வடிவமைக்கப்பட்ட குளக்கரையில் சிலைகளை இறக்கி வைத்து அபிஷேகம் செய்தனர். 48 நாட்களுக்கு பின்னர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. திருப்பதியில் தனியார் ஹோட்டலில் பக்தர்கள் தங்கியிருந்த அறையின் மேற்பகுதி திடீரென்று இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நள்ளிரவில் நிகழ்ந்த விபத்தால் ஹோட்டலில் பக்தர்கள் என்ன நடந்தது என்பதை அறியாமல் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அலறல் சத்தம் கேட்டு மற்ற அறையில் தங்கியிருந்த பக்தர்களும் அறைகளிலிருந்து உடனே வெளியேறினர். கோவில்பட்டியில் நடராஜபுரம் பகுதியில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் சுற்றிய இளைஞர்கள் வாகனங்களை அடித்து நொறுக்கி அட்டூழியம் செய்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தனது வேனின் கண்ணாடியை உடைத்த அந்த கும்பலிடம் வேன் உரிமையாளர் தட்டி கேட்டதால் அவரை கத்தியால் சரமாரியாக கிழித்துவிட்டு அவர்கள் தப்பியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பக்தி மழையில் நனைந்தனர்.
இதேபோன்று தஞ்சை பெரிய கோயிலில் பெருநந்திக்கு 12 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மழையில் குடைபிடித்தவாறு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரத்தில் மதுபோதையில் ஆற்றை கடக்க முயன்ற நபர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆயனம்பாளையத்தை சேர்ந்த செந்தில்குமார் தன் நண்பர் ராமுவுடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு பம்பை ஆற்றை கடக்க முயன்றுள்ளார். இதில் ராமு கரை திரும்பிய நிலையில் செந்தில்குமார் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhD ஆராய்ச்சி மாணவர்கள் கல்வி கட்டணத்தை உயர்த்தியதை திரும்பப் பெற வலியுறுத்தி மாணவ மாணவிகளிடம் மாணவர் சங்கத்தினர் கையெழுத்து பெறும் போராட்டம் நடத்தினர். எளிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு உயர்கல்வியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். IPL முதல் பாதியில் லக்னோ அணியின் நட்சத்திர வீரர் மயங்க் யாதவ் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக கடந்த சீசனில் அறிமுகமாகி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வேகப்பந்து வீச்சாளரான மயங்க் யாதவ் மணிக்கு 150 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் பந்து வீசி அசத்தக்கூடியவர். இவரை நடப்பு சீசனுக்காக லக்னோ அணி 11 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்தது. ஆனால் முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக பெங்களூருவில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் IPL முதல் பாதியில் பங்கேற்பது வாய்ப்பு குறைவே என தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை அருகே காவலர் ஒருவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் சக காவலர்கள் சுமார் 15 லட்சம் நிதி திரட்டி அவரது குடும்பத்திற்கு வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் ஜெயக்குமார் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அதனையடுத்து அவரது பேட்சில் பணிபுரியும் காவலர்கள் 3174 பேர் வாட்ஸ்அப் குழு மூலம் ஒன்றிணைந்து நிதி திரட்டி உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு வழங்கினர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் பிரம்மோற்சவத்தையொட்டி வெள்ளித்தேரில் காமாட்சியம்மன் காட்சியளித்தார். வழியெங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். 30 நிமிட தொடர் வான வேடிக்கையால் அப்பகுதியே ஒளிவெள்ளத்தில் மிதந்தது. தஞ்சாவூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை கைத்தறி பட்டு கூட்டுறவு சங்கத்தில் பட்டுப்புடவைகளின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டியும், சங்க உறுப்பினர்களின் சிறுசேமிப்பு தொகையை தாமதமின்றி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நெசவாளர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பழம்பெரும் நடிகை அனுராதா சாமி தரிசனம் செய்தார். கோயிலில் உள்ள சம்பந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசித்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அனுராதா குடும்பத்தினருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பழனியில் ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு வீடற்றோர் இல்லத்தில் வசித்து வருபவர்களுக்கு நோன்பு கஞ்சி, புத்தாடைகள் வழங்கப்பட்டன. பழனியடிவாரத்தில் நகராட்சிக்கு சொந்தமான வீடற்றோர் தங்கும் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட முதியோர், ஆதரவற்றோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு புது ஆயக்குடியில் உள்ள தனியார் அமைப்பு சார்பில் உணவு, உடைகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் கல்லலில் சோமசுந்தரேஸ்வரர் கோவிலில் மாசி தேரோட்டம் நடைபெற்றது. பெரிய தேரில் பிரியாவிடையுடன் சுவாமியும், சிறிய தேரில் அம்மனும் எழுந்தருளியதை பக்தர்கள் தரிசித்தனர். பின்னர் மழையிலும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து 4 ரத வீதிகளில் வலம் வந்தனர். முதுமலை வனப்பகுதியில் ஒற்றை யானையை சுற்றுலா பயணிகள் இடையூறு செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. தொரப்பள்ளியில் இருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையில் சிலர் வாகனங்களை நிறுத்தி மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த யானையை படம் பிடித்தனர். அவர்கள் ஒலி எழுப்பியதால் ஆக்ரோஷமடைந்த யானை வாகனங்களை தாக்க முயன்றது. சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் அணையில் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. இந்த அணையில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் சார்பில் ஜிலேபி, கட்லா உள்ளிட்ட மீன் குஞ்சுகள் விடப்பட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வலை போட்டு பிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அணையின் ஒரு பகுதியில் ஏராளமான மீன்கள் செத்து கிடந்தன. தண்ணீரின் வெப்பநிலை அதிகரிப்பால் எதிர்ப்பு சக்தி குறைந்து மீன்கள் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி மேம்பாலம் அருகே விளக்கு கம்பம் சாய்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழையின் போது சூறைக்காற்று வீசியதால் மின் கம்பமும் வயர்களும் சாலையில் விழுந்தன. அவற்றை மின்சார ஊழியர்கள் அகற்றி சாலையின் நடுவே வைத்தனர். இதனால் அரை மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருப்பூர் அருகே சிட்டாவில் பெயர் சேர்க்க லஞ்சம் பெற்ற விஏஓ கைது செய்யப்பட்டார். இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது நிலத்திற்கான சிட்டாவில் பெயர் சேர்ப்பதற்காக விஏஓ பிரபுவை நாடியுள்ளார். இதற்கு அவர் 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து விவசாயி கொடுத்த லஞ்ச பணத்தை பெற்ற விஏஓ பிரபு மற்றும் அவரது உதவியாளர் கவிதா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை ஒட்டி 5 டன் எடையிலான மலர்களை கொண்டு பூச்சொரிதல் ரத ஊர்வலம் நடைபெற்றது. சாமிக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 5 டன் அளவிலான மலர்களை கொண்டு அம்பாள் ரதம் அலங்கரிக்கப்பட்டு சன்னதி வீதி, பாளையம் பேருந்து நிலையம் வழியாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மத்திய பிரதேசத்தில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக பொம்மை பாம்புகளை எடுத்து வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை உள்பட அரசு பணிகளில் சுமார் 80,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், அதே சமயம் வேலையின்மையால் இளைஞர்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அரசு பணியிடங்களை நிரப்பாமல் பாஜக அரசு பாம்பு போன்று கடித்து விஷத்தை கக்குவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உமாங் சிங்கர் உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர். பீகாரில் தனியார் பள்ளி ஒன்றின் மீது வெடிகுண்டுகள் வீசியும் கற்கள் வீசியும் தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வைஷாலி மாவட்டத்தின் ஹாஜிபூரில் உள்ள பள்ளியின் மீது வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகளை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வீசினர். இதுகுறித்து பள்ளி உரிமையாளர் தந்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்விரோதம் காரணமாக தாக்குதலா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.